السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேர் அருளாலும் அன்பாலும் குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பு மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. இந்த வகுப்பிலே பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் மிக அழகான முறையிலே உங்களுடைய பாடங்களை கொடுத்து வருகிறீர்கள். சில ஆசிரியர்களிடம் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பாடத்தை கொடுப்பதற்கு தாமதமாக்குவதோடு பாடத்தின் மீது கவனம் இல்லாமல் இருப்பது வருத்தத்தை தருகிறது. எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய பாடங்கள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள், பாடங்களை விரைவாக கொடுக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய புது பாடம் என்பது சூரத்துல் முத்தஸ்ஸிரில் 16வது ஆயத்திலிருந்து தொடங்கி இன்ஷா அல்லாஹ் சூராவை முழுமையாக நாம் நிறைவு செய்ய போகின்றோம். இந்த சூராவுல சில முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நமது வாழ்க்கையில நாம கண்டிப்பாக எடுத்து நடக்க வேண்டும். அந்த வசனங்கள் நமது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வசனங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே நாம் அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் மிகுந்த கவலைக்கு நம்மை ஆளாக்கி விடுகிறது. அதே நேரத்தில் மிகுந்த அச்சத்திற்கும் பயத்திற்கும் நம்மை உள்ளாக்கி விடுகிறது. இந்த வசனங்கள் மிகுந்த கவனத்தோடு நம் வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதற்கும் நமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரும் தவறுகளை எச்சரிக்கக்கூடிய வசனங்களாக சில வசனங்கள் அமையப்பெறுகிறது. அந்த வசனங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த வசனங்கள் வரும்போது கண்டிப்பான முறையில சொல்லுவோம். அந்த வசனங்களோட அந்த அர்த்தத்தோடு அந்த விளக்கத்தோடு நீங்க இதை மனனம் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் இது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வருகின்றோம். இன்றைய புதுப்பாடம் 16வது ஆயத்தில் தொடங்கி இன்ஷா அல்லாஹ் சூரா முழுவதுமாக முடியும் வரை உங்களுடைய பாடமாக இருக்கிறது. பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பழைய பாடத்தை நீங்க என்ன அமைப்புல இதுக்கு முன்னாடி பாடம் சொன்னீங்களோ, எதுல உங்க பழைய பாடங்கள் விடுபட்டதாக இருக்கிறதோ அதிலிருந்து உங்களுடைய பழைய பாடங்களை நீங்க தொடர்ந்து கொடுக்க முயற்சி செய்யுங்க. இந்த பழைய பாடங்கள் இப்படிதான் அப்படின்னு நிர்ணயிக்க முடியல. காரணம் என்னன்னா, மாணவர்கள் பாடங்களை நாம நிர்ணயிச்ச நேரத்துல நாம சொன்ன அந்த நாட்களுக்குள் உங்க புது பாடத்தை கொடுத்தாதான் அந்த பழைய பாடத்தை கண்டினியூவா எப்படி கொடுக்கறது நம்மளால சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் பாடத்தை தாமதமாக்க பழைய பாடம் என்பது நிர்ணயிக்க முடியாததாக, எல்லாருக்கும் ஒரே பழைய பாடம் அப்படின்னு கொடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. எனவே யார் யார் எப்படி பழைய பாடங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ உங்களுடைய உஸ்தாதிட்ட அந்த அமைப்பிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பழைய பாடங்களை நீங்க கொடுத்து வாருங்கள். பாருங்க. கல்லா إنه كان لآياتنا
عنيدا كلا إنه كان لآياتنا عنيدا كلا إنه كان لآياتنا عنيدا سأرهقه صعودا سأرهقه صعودا سأرهقه صعودا صعودا صاد سأرهقه صعودا إنه فكر وقدر إنه فكر وقدر إنه فكر وقدر فقتل كيف قدر فقتل كيف قدر فقتل كيف قدر ثم قتل كيف قدر ثم قتل كيف قدر ثم قتل كيف قدر ثم نظر ثم نظر ثم نظر ثم عبس وبصر ثم عبس وبصر ثم عبس وبصر ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس وبصر ثم أدبر واستكبر ثم أدبر واستكبر ثم أدبر واستكبر فقال إن هذا إلا سحر يؤثر فقال إن هذا إلا سحر يؤثر فقال إن هذا إلا سحر يؤثر إن هذا إلا قول البشر إن هذا إلا قول البشر إن هذا إلا قول البشر سأصليه سقر سأصليه سقر سأصليه سقر سأصليه سقر وما أدراك ما سقر وما أدراك ما سقر وما أدراك ما سقر لا تبقي ولا تذر لا تبقي ولا تذر لا تبقي ولا تذر لواحة للبشر لواحة للبشر لواحة للبشر عليها 19 عليها 19 عليها 19 عليها 19 وما جعلنا أصحاب النار إلا ملائكة وما جعلنا أصحاب النار إلا ملائكة
وما جعلنا أصحاب النار إلا ملائكة وما جعلنا عدتهم إلا فتنة للذين كفروا ليستيقن الذين أوتوا الكتاب. பெரிய ஆயத்தா இருக்கு. أوتوا الكتاب ويزداد الذين آمنوا إيمانا ولا يرتاب الذين أوتوا الكتاب والمؤمنون وليقول الذين في قلوبهم مرض والكافرون ماذا أراد الله بهذا مثلا كذلك يضل الله من يشاء ويهدي من يشاء وما يعلم جنود ربك إلا هو وما هي إلا ذكرى للبشر. இது ஒரு ஆயத்து, கொஞ்சம் பெரிய ஆயத்தா இருக்கு. பொதுவாகவே லாமலிஃப் இருக்கிற இடங்கள்ல நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டாம ஓதுறது தான் சிறந்தது, நிப்பாட்டாம தான் ஓதணும். ஒருவேளை மூச்சு பிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நிப்பாட்டி கொள்ளலாம். அதாவது அது ஒரு தங்கடம். இந்த லரூரத்தி குல்லுஹும் ஜாயிசுன். ஒரு பொது கானூன் என்ன அப்படின்னு சொன்னா, தங்கடமான ஒரு சூழலில் தடுக்கப்பட்ட ஒரு சிறிய விஷயத்தை மார்க்கம் அனுமதிக்கும். அதனால லாமலிஃப் இருக்கிற இடங்கள்ல நிப்பாட்டாம ஓதணும். ரொம்ப மூச்சு பிடிக்க முடியல என்னால, அப்படி நான் மூச்சு பிடிக்காம ஓதுனா தவறா ஓதிடுவேன், பிழையா ஓதிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த லாமலிஃப் இருக்கிற இடங்கள்ல நிப்பாட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நிப்பாட்டாம ஓத முயற்சி பண்ணி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆயத்து மட்டுமே ஒரு அரை பக்கம் வருது. அதுல 2 நிப்பாட்டுற இடம் இருக்கு, தா இருக்கு, 2 இடத்துல தா இருக்கு. அந்த 2 தாலையும் நிப்பாட்டலாம். நான் இப்போ உங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்கறதுனால நான் அங்கங்க நிப்பாட்டுறேன். இதை 2 வாட்டி சொல்லிட்டு 3ஆவது வாட்டி நான் சொல்லும் போது முழுமையா அந்த தா வரைக்கும் நிப்பாட்டாம இன்ஷா அல்லாஹ் நான் ஓதி காமிக்கிறேன். பாருங்க. وَمَا جَعَلْنَا أَصْحَابَ النَّارِ إِلَّا مَلَائِكَةً وَمَا جَعَلْنَا عِدَّتَهُمْ إِلَّا فِتْنَةً لِلَّذِينَ كَفَرُوا. நிப்பாட்டக்கூடாது, கஃபரும் நிப்பாட்டிங்க. சரியா? ليستيقن الذين أوتوا الكتاب ويزداد الذين آمنوا إيمانا ولا يرتاب الذين أوتوا الكتاب والمؤمنون وليقول الذين في قلوبهم مرض والكافرون ماذا أراد الله بهذا مثلا كذلك يضل الله من يشاء ويهدي من يشاء وما يعلم جنود ربك إلا هو وما هي إلا ذكرى للبشر. சரியா? பாருங்க. وما جعلنا أصحاب النار إلا ملائكة وما جعلنا لعدتهم إلا فتنة للذين
الذين كفروا ليستيقن الذين أوتوا الكتاب ويزداد الذين آمنوا إيمانا ولا يرتاب الذين أوتوا الكتاب والمؤمنون وليقول الذين في قلوبهم مرض والكافرون ماذا أراد الله بهذا مثلا كذلك يضل الله من يشاء ويهدي من يشاء وما يعلم جنود ربك إلا هو وما هي إلا ذكرى للبشر كلا والقمر والليل إذ أدبر والصبح إذا أسفر إنها لإحدى الكبر نذيرا للبشر لمن شاء منكم أن يتقدم أو يتأخر لمن شاء منكم أن يتقدم أو يتأخر كل نفس بما كسبت رهينة إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين இதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்க நரகங்களை பத்தி தொடர்ந்து பேசியிருக்கிறான். அந்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா மனிதனை எப்படி படைச்சான், இரவை எப்படி கொண்டு வந்தான், பகலை என்ன செஞ்சிருக்கிறான், அப்படி இப்படின்ட்டு எல்லாத்த பத்தி எல்லாம் பேசுறான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 41வது வசனங்கள்ல இருந்து நமக்கு ரொம்ப மனதிற்கு பயத்தை தரக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நிறைய நரகங்களை படைச்சிருக்கான் இல்லையா? 7 விதமான நரகங்களை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இந்த நரகங்கள்லயே சக்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு நரகம் இருக்கு. இந்த சக்ருங்கிற நரகம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நரகம். அந்த நரகத்துல அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை அதுல அல்லாஹ் தஆலா நுழைக்க செய்வான். அந்த சக்ருங்கிற நரகத்துல யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா நுழைக்க செய்தானோ அவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பானா, மா ஸலககும் ஃபீ ஸகர்,
ஏன்பா இந்த சக்கரன்கிற நரகத்துக்குள்ள நீங்க வந்தீங்க? ஒவ்வொரு மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடிய காரணத்தை அவனே அறிவான். ஏன் அவன் இந்த நரகத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிறத அந்த மனிதனே அறிந்து கொள்வான். இன்ன பாவத்தை நான் செய்ததுனால, இன்ன குற்றத்துல நான் ஈடுபட்டதுனால, இன்ன காரியங்களை செய்ய மறுத்ததுனால நான் இன்ன நரகத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற செய்தி நரகத்திற்குள் நுழையும் போது அந்த மனிதனுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் தஆலா கேட்பான், மா ஸலககும் ஃபீ ஸக்ர், இந்த சக்ரன்கிற நரகத்திற்குள்ள நீங்கள் ஏன் நுழைந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏன் நுழைந்தீர்கள் என்பதை நீங்கள் விளக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்கும் போது அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், பாருங்க சகோதரர்களே, காலூ லம் நகு மினல் முஸல்லீன், அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, எங்கள் இரட்சகா, லம் நகு மினல் முஸல்லீன், இந்த சக்ரன்க நரகத்திற்கு நாங்கள் ஏன் வந்தோம் தெரியுமா? நாங்கள் உலகத்தில் தொழுகையை நிலைநாட்டாதவர்களாக, தொழுகையில் கவனக்குறைவை ஏற்படுத்தியவர்களாக, தொழுகையை பராமுகமாக்கியவர்களாக வாழ்ந்ததின் காரணமாகத்தான் இந்த சக்கர் என்கின்ற நரகத்திற்குள்ள நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் என்று அந்த நரகவாசிகள் பதில் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அடுத்து அவங்க சொல்வாங்க, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், எங்கள் இறைவா, எங்கள் இரட்சகா, எங்களை படைத்தவனே, உலகத்திலே செல்வம் பணம் எங்களுக்கு நீ கொடுத்திருந்தாய், ஆனால் நாங்களோ ஏழை எளிய மக்களுக்கு உதவாதவர்களாக எங்கள் பணத்தை எங்களுக்கு மட்டுமே சேகரித்து வைத்து நாங்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று அந்த நரகவாசிகள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து அவங்க சொல்வாங்க, وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ, நாங்கள் இந்த சக்கருங்க நரகத்துக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வீணான செயல்களை செய்யக்கூடியவர்களோடு வீண் செயல்களில் நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம். அவசியமே இல்லாம, எங்களுக்கும் பிரயோஜனப்படாம, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படாம, உலகத்துக்கும் பிரயோஜனப்படாம, மார்க்கத்திற்கும் பிரயோஜனப்படாம, மறுமைக்கும் பிரயோஜனப்படாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம். வீண் காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டோம். அவசியமற்ற பேச்சுக்கள், அவசியமற்ற செயல்கள், அவசியமற்ற அனாகாரங்களில் நாங்கள் ஈடுபட்டதினால்தான் இந்த நரகத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். அது மட்டுமில்ல, وَكُنَّا نُكَذِّبُ بِيَوْمِ الدِّينِ, இந்த மறுமை நாளை நாங்கள் பொய்படுத்தினோம். இந்த மறுமை நாள் என்று ஒன்று வராது என்று நாங்கள் நினைத்தோம். அப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மை எழுப்பிவிட மாட்டான், அப்படியெல்லாம் நம்மை மஹ்ஷரில் நிப்பாட்டி விட மாட்டான், அப்படியெல்லாம் கபரில் நம்மளை சோதித்து விட மாட்டான், அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்கின்ற எண்ணத்திலே நாங்கள் வாழ்ந்துட்டோம். எதுவரை தெரியுமா? ஹத்தா அதானல் யகீன், இதுவரைக்கும் மரணம் எங்களை அடையும் வரை, நாங்கள் மறுமையை அடையும் வரை இதே சிந்தனையில், இதே எண்ணத்திலே நாங்கள் வாழ்ந்துட்டோம். அதனாலதான் இந்த சக்கரன்கிற நரகத்துக்குள்ள நாங்கள் நுழைந்தோம் என்று அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றா, ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன், எனவே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பரிந்துரை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு பரிந்துரையும் இருக்காது. அப்போ சக்கரன் நரகத்துல தொழுகையை நிலைநாட்டாதவர், தர்மம் கொடுக்காதவர், வீண் காரியங்களில் ஈடுபட்டவர், மறுமையை பொய்படுத்தி வாழ்ந்தவர்கள் எல்லாம் சக்கரங்க நரகத்துக்குள்ள போவாங்க. இன்னைக்கு இந்த நாளுலையும் நாம ரொம்ப மைனஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தொழுகை நம் வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி ஒட்டி இருக்குது? தேவைன்னு வரும்போது தொழுகிறோமா, அல்லது நேரம் கிடைக்கும் போது தொழுகிறோமா, அல்லது என்னைக்கோ ஒரு நாள் தொழுகிறோமா, அல்லது இப்ப அப்பன்னு தொழுகைய தாமதப்படுத்துறோமா, அல்லது
உயிரை கொடுத்து தொழுகிறோமா? மழை வெயில் பார்க்காம தொழுகிறோமா? ஆரோக்கியம் நோய் பார்க்காம தொழுகிறோமா? இன்பம் துன்பம் பார்க்காம தொழுகிறோமா? கவலை கஷ்டம் பார்க்காம தொழுகிறோமா? வேலை ஓய்வுன்னு பார்க்காம தொழுகிறோமா? இடம்பொருள் ஏவல் இல்லாம தொழுகிறோமா? எல்லா நேரத்திலும் தொழுகிறோமா? தூக்கத்தை தியாகம் செஞ்சு, பசியை தியாகம் செஞ்சு, வேலையை தியாகம் செய்து, திருமண வீடுகளை தியாகம் செய்து, அதை தியாகம் செய்து, இதை தியாகம் செய்து தொழுகிறோமா? அல்லது ஏதோ நினைச்சா தொழுகிறோம், நினைச்சா விடுறோமா? இன்னைக்கு தொழுக நம்மளோடு எப்படி ஒட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப கிடைச்சா நேரம் இருந்தா பார்த்துக்கலாம். யாரையாவது சந்திக்க போனா பள்ளியில் போய் தொழுதுக்கலாம். ஒரு வியாபார விஷயமா போனா பள்ளியில போய் தொழுதுக்கலாம். ஒரு நிர்வாகியை பார்க்க போறதா இருந்தா அந்த நேரத்துல பள்ளியில போய் தொழுதுக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம தொழுகை இருக்கு. இப்படி தொழுகிறதுக்கு பேரு தொழுகை அல்ல. இன்னும் சில பேர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் மட்டுமே தொழுதுகிட்டு இருக்கிறோமே, இதுக்கு பேர் தொழுகையா? இதுக்கு பேர் தொழுகையா? இல்லவே இல்லை. அப்ப நாம தொழுகையில ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தொழுகையை விட்டவங்களுடைய நிலை என்னவாக இருக்குன்ட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம இன்னைக்கு எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாம யோசிக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன். அங்கே யாருக்கு உணவு கொடுக்காதவங்களாக இருந்தோம்? ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்காதவர்களாக இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குற ரெண்டாவது பட்சம் தான் அது. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நமது தாய் தந்தையர்கள், நம்மை அண்டை வீட்டார்கள், நமது நெருங்கிய நண்பர்கள், நம் குடும்ப உறவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிரமத்தில் இருக்கும்போது, ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு மீளாத ஒரு ஒரு மீள முடியாத, வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கத்துல, துயரத்துல, ஒரு பொருளாதார நெருக்கடியில, ஒரு பண கஷ்டத்துல இருக்கும்போது இன்னைக்கு நாம அவங்களுக்குன்ட்டு ஏதாவது கொடுத்து உதவுறோமா? வெளியே பேருக்கு, பகட்டுக்கு, பெருமைக்கு வெளியே இருக்கிற எல்லாருக்கும் தர்மம் செய்கிறோம், எல்லாருக்கும் உதவுறோம், எல்லாத்தையும் செய்கிறோம் பொது காரியங்கள்லாம். ஆனால் குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே நம்ம உதவிக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சிக்குள்ளே நாம் உதவிக்கிறது இல்லை, நெருங்கிய நண்பர்களோடு நாம் உதவிக்கிறது இல்லை இல்லையா? அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம நிலைமை என்னவா இருக்கு? நம்ம பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், எந்த அளவுக்கு அது நமக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோம். பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமே. அப்போ இந்த பொருளாதாரத்தை நம்ம ஏழை எளியவர்களுக்காக கொடுக்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்காக நம்மளால முடிஞ்சா என்ன செய்வோம்? நம்ம கொடுப்போம். கையில் வச்சுக்கிட்டே, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே, பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டே, வாய் கூசாம இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமே, அல்லாஹ் அப்படியே இல்லாமலே ஆக்கிடுவான் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம அந்த பொருளாதாரத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். அது மாதிரி குன்னா நஹூது மஅல் காயிது. இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லாமே தேவையில்லாத செய்கிறோம். ஏதாவது ஒரு புரோஜனமாக 4 பேருக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது செய்கிறோமா? எதையா செய்கிறோமா? எல்லாருக்கும் இடையூறு செஞ்சுக்கிட்டு, எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு, தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையை போட்டு நோண்டிக்கிட்டு, தேவையில்லாமல் அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்ங்கிறத பார்த்துக்கிட்டு, நம்ம வாழ்க்கை எப்படி போங்கிறத பார்க்காமலே விட்டுக்கிட்டு, இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தை நாம் செய்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து குன்னானு கஸிபு பியௌமித்தீன். மறுமையினால நம்ம பொய்ப்படுத்தி தான் வாழ்கிறோம். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதை உண்மை நாம் நம்பியிருந்தா அங்கே என்னெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் நான் இப்படி இன்னென்ன குற்றங்களுக்கு இன்னென்ன தண்டனை தருவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அந்த குற்றங்களை இந்த உலகத்தில் நாம் செய்யாமல் இருக்கணும். மறுமை நாளில் என்னென்ன நன்மைகளுக்கு என்னென்ன கூலி அல்லாஹ் தருவேன்னு சொல்லியிருக்கானோ அந்த நன்மைகள்லாம் இங்கே நாம் எப்பேற்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டாவது செய்தே ஆகணும். உதாரணத்துக்கு வட்டி எடுத்துக்குவோம். வட்டி வாங்கினவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், எத்தஹப்பத்துஹு ஷைத்தான். ஷைத்தான் தீண்டப்பட்டவர்களாக அவங்க மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்க, என்னோட போருக்கு வாங்க, மறுமை நாளில் வட்டி வாங்கினா உங்களுடைய இருப்பிடம் நரகமாகிரும் அப்படின்னு சொல்லி வட்டியை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்றானே. மறுமையை நான் நம்பியவனாக இருந்தா, மறுமையை நான் உண்மைப்படுத்தியவனாக இருந்தா, எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எவ்வளோ பெரிய துன்பத்திலும் வட்டி வாங்காம இருக்கணும். வட்டி வாங்குறோம்னா என்ன அர்த்தம்? நான் மறுமையை பொய்ப்படுத்துறேன்னு அர்த்தம். தொழுகையாளிகளுக்கு இந்த நன்மை அல்லாஹ் தாரன்னு சொல்றான், குர்ஆன் ஓதுனவங்களுக்கு இந்த நன்மையை தாரன்னு சொல்றான், ஜக்காத்து கொடுக்கவங்களுக்கு இந்த நன்மையை தாரன்னு சொல்றான். அதை நான் செய்யறேன்,
செஞ்சா நான் மறுமையை நம்பி இருக்கிற அர்த்தம். நான் செய்யல, நான் அமைதியாவே இருக்கிறேன், எதையுமே செய்யலன்னு சொன்னா நான் மறுமையை மறுக்கிறேன்னு தானே அர்த்தம் அது. அப்ப இன்னைக்கு நாம இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம வாழ்றோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா அதை பத்தி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது நாம கண்டிப்பா எல்லாத்துக்குமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நாம தெரிந்து கொள்வோம். இப்ப அந்த மா ஸலகக்கும் ஃபீ ஸகர்ல இருந்து பாருங்க. மா ஸலகக்கும் ஃபீ ஸகர் قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين فما لهم عن التذكرة معرضين فما لهم عن التذكرة معرضين كأنهم حمر مستنفرة كأنهم حمر مستنفرة كأنهم حمر مستنفرة فرت من قسورة فرت من قسورة فرت من قسورة بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة كلا بل لا يخافون الآخرة كلا بل لا يخافون الآخرة كلا بل لا يخافون الخافرة كلا إنه تذكرة كلا إنه تذكرة فمن شاء ذكره فمن شاء ذكره فمن شاء ذكره وما يذكرون إلا أن يشاء الله وما يذكرون إلا أن يشاء الله هو أهل التقوى وأهل المغفرة هو أهل التقوى وأهل المغفرة هو أهل التقوى وأهل المغفرة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இந்த சூரத்துல் முத்தஸ்ஸிரோடு இன்ஷா அல்லாஹ் முக்கால் ஜுஸுவை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முக்கால் ஜுஸு நீங்க புது பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து முடிச்சு
அதுக்கப்புறமா 3/4 ஜுஸு பாடங்களை முழுமையா கொடுத்து முடிச்சதுக்கு பின்னாடிதான் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய புது பாடம் என்பது அனுப்பப்படும். முடிந்த அளவிற்கு தொழுகையில் கவனம் செலுத்துங்க. முடிந்த அளவுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு தர்மங்களை கொடுங்க. முடிந்த அளவிற்கு வீணான காரியங்களை விட்டும் உங்களை நீங்கள் தடுத்து கொள்ளுங்க. இதெல்லாம் நம்மளுடைய இம்மை வாழ்வுக்கும் நல்லதல்ல, நமது மறுமை வாழ்வுக்கும் நல்லதல்ல. நம்ம இந்த உலகத்திலையும் நல்ல முறையில வாழணும்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய கட்டளைகளைத்தான் நாம பின்பற்றி ஆகணும். அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றதுனால நம்ம வாழ்க்கையில ஏதோ பின்தங்கி வாழ்ற மாதிரி நமக்கு தோணும். நம்ம வாழ்க்கையில நாம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், நெருக்கடியில இருக்கிறோம், சிரமத்துல இருக்கிறோம். நாம இஸ்லாத்துக்கு முழுமையா கட்டுப்பட்டு வாழ்றதுனாலதான் இப்படி ஒரு கஷ்ட சூழ்நிலை நம்ம வாழ்ற மாதிரி ஷைத்தான் நமக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி காமிப்பான். மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடியவங்க, ஹராம செய்யக்கூடியவங்க, தொழுகையை விட்டவங்க, வட்டியை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஹராம்ல இருக்கக்கூடியவங்க, பாவ செயல்ல இருக்கக்கூடியவங்க, மாதுல சூதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் உலகத்துல நல்லா வாழ்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஷைத்தான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவா. அந்த பிம்பத்தை பார்த்து நாம ஏமாந்துடக்கூடாது. நாம அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றுவதை கொண்டுதான் நமது இம்மையும் நமது மறுமையும் சிறப்புக்குரியதாக, மகத்துவத்திற்குரியதாக, மதிப்பிற்குரியதாக, கண்ணியத்திற்குரியதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, இன்பத்திற்குரியதாக மாறும் என்பதை நாம நம்மளுடைய சிந்தனையிலும் நமது உள்ளத்திலும் ஆழமாக நாம பதிய வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் மார்க்கத்தின் அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மை விசுவாசிகளாக, இறை அச்சமுள்ளவர்களாக, தக்வா உடையவர்களாக, இறை பயமுடையவர்களாக நம் அனைவரையும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு புதுபாடத்தில் சந்திப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.